ஹலோ லெட்ஸ் ஸ்போர்ட் வியூவர்ஸ், நான் உங்கள் நிவாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 உடைய மேட்ச் நம்பர் 4 ப்ரிவியூ. மேட்ச் நம்பர் 4 குரூப் பின்னுடைய மேட்ச் நம்பர் 2. இங்கே ஆஸ்திரேலியா இங்கிலாண்டோட ஆட போகிறாங்க. தி ஆஷஸ் ரைவல்ரி டெஸ்ட் கிரிக்கெட்டில். ஆனால் இது ஓடிஐ ஃபார்மேட்டில் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்டேஜில் செமையாக இருக்க போகுது பார்க்க. மேட்ச் நடக்க போகிறது வந்து லாகூர் கடாஃபி ஸ்டேடியம் புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் 4 இயர்ஸாக இந்த கிரவுண்டில் நிறைய ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின டீம் 37 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் ஆடின டீம் 35 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 37-35 பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீமுக்கு அவுட் ரைட்டாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின டீம் தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டியூ வந்துச்சுன்னா செகண்ட் பேட்டிங் ஆடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் பெரிய டார்கெட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா இங்கே வந்து அதிகமான ரன்ஸ் அடிக்கிற ஒரு கிரவுண்டாக தான் இது இருந்திருக்கு. பிட்ச் வந்து பேட்டிங்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஸோ ஒரு பெரிய ஸ்கோர் அடித்தாங்கன்னா இந்த மாதிரி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்டேஜில் அந்த ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் அப்படின்றது இருக்கும். சேசிங் டீமுக்கு பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணுறதுன்றது என்றைக்குமே கஷ்டம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ இந்த 2 டீமை பற்றி பார்த்தா ஆஸ்திரேலியா நிறைய இன்ஜுரிஸ்லேருந்து வராங்க. அதில் அவங்க கிட்ட இருக்கிற நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மிஸ் அவுட் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமாக ஆஸ்திரேலியா அப்படின்னு சொன்னாலே அந்த 3 டால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்ல உயரமாக ஓடி வந்து ஃபாஸ்ட்டாக போடுவாங்க. அந்த 3 டால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த டோர்னமெண்ட் ஆட போகிறது இல்லை. பேட் கமின்ஸ் இன்ஜர்ட், ஜாஷ் ஹேசல்வுட் இன்ஜர்ட் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் ஒரு பர்சனல் காரணமாக திரும்ப வந்து வீட்டுக்கு போயிருக்காரு. அது என்ன காரணம் நம்மக்கிட்ட அவங்க சொல்லலை. இப்போ ஆல்ரவுண்டர்ஸ்னு பார்த்தாலும் 2 ஆல்ரவுண்டர்ஸ் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. யார் அந்த 2 ஆல்ரவுண்டர்ஸ்? ஒன்று மிச்சல் மார்ஷ், அவங்களுடைய ஓப்பனராக இருந்தார். இப்போ அவர் இன்ஜர் ஆயிருக்காரு. ஸோ அவர் இல்லாதது அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டையும் ஃப்ரீ பண்ணி விடுது. 2வது மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாள் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வந்து கிளம்பி திரும்ப வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டாரு. ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓடிஐ ஃபார்மேட்டே நான் இனிமேல் ஆட போகிறது இல்லை அப்படின்ட்டாரு. செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, சஸ்பிஷியஸாகவும் இருந்துச்சு. ஆனால் அவர் இல்லாதது அந்த மிடில் ஆர்டரில் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு இன்னொரு ஸ்லாட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அவங்களோட 11 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா டிராவிஸ் ஹெட், அவர் கூட யார் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்ற கேள்வி வருது. ஏன்னா மார்ஷ் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜேக் ஃப்ரேசர் மெக்வர்க் ஆடுவார்னு நான் நினைக்கிறேன். ஸோ டிராவிஸ் ஹெட், ஜேக் ஃப்ரேசர் மெக்வர்க் ஓப்பன் பண்ணால் அவங்களுடைய ஸ்டாண்ட் கேப்டன் பேட் கமின்ஸ் இல்லை அப்படின்றதுனால அவங்களுடைய கேப்டனான ஸ்டீவ் ஸ்மித் அவர் வந்து நம்பர் 3 ஆடுவார். மார்னஸ் லபுஷேன் அட் 4, எனக்கு என்னமோ அதான் அப்படி தான் இருக்குன்னு தோணுது. அண்ட் ஜாஷ் இங்கிலீஷ் ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன். மிடில் ஆர்டரில் அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட் வந்து எனக்கு தெரிஞ்சு மேத்யூ ஷாட்டுக்கு அங்கே ஒரு இடம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கிளென் மேக்ஸ்வெல், தி எக்ஸ்பீரியன்ஸ் கிளென் மேக்ஸ்வெல், அவருக்கு கண்டிப்பாக அங்கே இடம் இருக்குது. இந்த மாதிரி பிச்சில் ஒரு கிளென் மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், ஒரு ஜாஷ் இங்கிலீஷாக இருக்கட்டும், அவங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது நிறையா ரன் ஸ்கோர் பண்ண. அண்ட் டிராவிஸ் ஹெட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜென்ரலாகவே வந்து இந்த மாதிரி சப்கான்டினென்ட் விக்கெட்ஸில் செமையாக ஆடுவார். நமக்குலாம் பார்த்தாலே பயம் வர ஒரு பிளேயர் தானே, சொல்லவா வேணும் டிராவிஸ் ஹெட்டை பற்றி. ஸோ டிராவிஸ் ஹெட் அண்ட் ஸ்டீவ் ஸ்மித்தும் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் நிறையா நல்லா விளாண்டுருக்காங்க. ஓவராலாக அவங்க பேட்டிங் பார்க்கவே நல்லாயிருக்கு. ஸோ இவங்களோட பவுலிங்கை பற்றி பார்த்துடலாம். இவங்களோட பவுலிங் நேத்தன் எல்லிஸ் இருக்கார். நேத்தன் எல்லிஸ் ஒரு ஸ்மார்ட்டான பவுலர், நிறைய கட்டர்ஸ் போடுவார். அந்த கட்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பிச்சில், அதாவது பாகிஸ்தான் மாதிரியான ஒரு பிச்சில் வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ எடுபடும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. மேபி அடிச்சிருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஹீ இஸ் குட் பவுலர். டேலண்ட்டுக்கு அங்கே பஞ்சமே இல்லை. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரன் ஹார்டி அண்ட் ஷான் ஆபர்ட் தான் இவங்க கிட்ட இருக்கிறதுலையே இப்போ வந்து மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேசராக இருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. அண்ட் அவர் கூட பவுல் பண்ண போகிறது எனக்கு என்னமோ ஆரன் ஹார்டின்னு தான் தோணுது. ஏன்னா ஆரன் ஹார்டி கேன் பேட் அ லிட்டில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷன் ஸ்பென்சர் ஜான்சன் வச்சிருக்காங்க. பட் எப்படி பார்த்தாலுமே இவங்க கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எல்லாருமே நல்ல எக்ஸ்பிரஸ் பேஸ் போடுவாங்க, ஃபாஸ்ட்டாக போடுவாங்க, பவுன்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்குது, ஸ்கில்லெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் பாகிஸ்தான் மாதிரியான ஒரு கண்டிஷனில் ஆடுறது அப்படின்றதுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அங்கே தான் இவங்க கொஞ்சம் லேக் பண்ணுறாங்க. பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஆடம் ஜாம்பா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இன் ஓடிஐ. ஆடம் ஜாம்பா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பாங்க. அந்த மிடில் ஓவர்ஸ் ஸ்பேஸில், அந்த 20-40 மிடில் ஓவர் ஸ்பேஸில் ஆடம் ஜாம்பாவுடைய 10 ஓவர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. அண்ட் அவர் கூட யார் அந்த ஃபேஸில் பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு என்னமோ கிளென் மேக்ஸ்வெல் கிட்ட தான் போவாங்கன்னு தோணுது. மேபி டிராவிஸ் ஹெட் ஒரு 2-3 ஓவர் போடலான்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இங்கிலாந்து இருக்காங்க. அவங்கள பற்றி பார்ப்போம். பட் எனக்கு என்னமோ இங்கிலாண்டை விட இவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் மார்ஜினலி பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன்.
இப்போ இங்கிலாண்டோட 11 பார்த்துருவோம். இங்கிலாண்டோட 11ல் ஒரு முக்கியமான என்ட்ரி இருக்குங்க, ஜேமி ஸ்மித் விக்கெட் கீப்பராக வராரு. அண்ட் அவரை நம்பர் 3ல் வந்து போட்டிருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் வருது. நம்பர் 3ல் ஜேமி ஸ்மித் இறங்குனதும் கொஞ்சம் அந்த டீமோட பேட்டிங் லைனப்பை பார்த்தா இன்னும் கொஞ்சம் வலு சேர்ந்த மாதிரி இருக்குது. அண்ட் அவங்களோட பேட்டிங் லைனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக இந்தியாவோட ஒரு ஓடிஐ சீரிஸ் ஆடினாங்க, 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸ். அதில் அவங்க சரியாக ஆடலை. பட் ஸ்டில் அந்த 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸில் அவங்களோட ஓப்பனர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே ஆடினாங்க. ஃபில் சால்ட் அண்ட் பென் டக்கெட். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 60 ரன்னாவது மினிமம் அந்த பவர் பிளேலேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 70 ரன் அவங்க அடிக்க கூட வாய்ப்பு இருக்குங்க, அதுக்கு மேலே கூட அவங்க அடிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பவர் பிளே அப்படின்னா ஃபில் சால்ட்டும் சரி பென் டக்கெட்டும் சரி இறங்குனா அடி தான். அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் தான் அவங்க இறங்குறாங்க. செம அக்ரெசிவாக இருப்பாங்க. பட் த ப்ராப்ளம் இஸ், என்ன தான் நம்ம 60 ரன் 70 ரன் வரும்னு எதிர்பார்த்தாலும் அதோட சேர்ந்து ஒரு விக்கெட்டாவது கண்டிப்பாக முதல் 10 ஓவரில் போயிடும்னு நம்ம வந்து எதிர்பார்க்கணும். மேபி ஈவன் 2 பேருமே முதல் 10 ஓவரில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வரப்போது ஜேமி ஸ்மித். அவர் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஆடினா அந்த நம்பர் 3 ஸ்பாட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அவர் அப்படி ஆடுவாரான்னு தெரியல. பட் 4, 5, 6ல் வர்றது 3 ரொம்பவே நல்ல பிளேயர்ஸ், குவாலிட்டியான பேட்ஸ்மேன். இந்த டீமில் எங்கே பார்த்தாலுமே குவாலிட்டிக்கு பஞ்சமே இல்லை. அவங்க அப்ரோச் தான் பிரச்சனையாக இருக்குது. பட் இந்த 3 பிளேயர்ஸ் வந்து உள்ள குவாலிட்டிலையும் குவாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஜோ ரூட், ஹாரி ப்ரூக் அண்ட் ஜோஸ் பட்லர். இதில் ஜோ ரூட்டை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், செமையான கிளாஸ் பேட்ஸ்மேன், டெஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடுவார். அண்ட் ஜோஸ் பட்லர் அகைன் இந்த டீம்லேயே ரொம்ப மெச்சூராக ஆடுற ஒரே பிளேயர் அவர் தான். ஸோ இந்த 2 பேர், ஒரு ஜோ ரூட்டும் சரி ஒரு ஜோஸ் பட்லரும் சரி, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணிட்டு அண்ட் போக போக ஆக்சிலரேட் பண்ணி ஆடினாங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் ஹாரி ப்ரூக் அவரும் இதே அப்ரோச்சை தான் எடுக்கணும். ஆனால் அவங்க அப்படி செய்கிறதில்ல. அதுக்கு பதிலாக ரீசெண்டாக வந்து நிறையா தூக்கி அடித்து அவுட் ஆகிட்டு இருக்காங்க, பட்லரை தவிர. மற்றவங்கலாம் வந்து இந்த மாதிரி தான் தூக்கி அடித்து அவுட் ஆகுறாங்க. பட்லர் மட்டும்தான் கொஞ்சம் மெச்சூராக ஆடுறாரு. இவங்க எல்லாருமே மெச்சூராக ஆடினா அது அவங்களுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த லோவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பன் அப் ஆகும். முக்கியமாக யார் அப்படின்னு பார்த்தா லியம் லிவிங்ஸ்டன் ஒரு பவர் ஹிட்டர். நம்ம எல்லாருக்குமே அவரோட அந்த 6 ஹிட்டிங் பவரை பற்றி தெரியும். அவர் வந்து அந்த 7வது ஸ்பாட்டில், அதாவது நம்பர் 7ல் வரப்போகிறாரு, 5வது விக்கெட்டில் வரப்போகிறாரு. அவருக்கு முன்னாடி இருக்கிற பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் முதல் 40 ஓவரை மெச்சூராக ஆடிட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் 10 ஓவர்ஸில் லியம் லிவிங்ஸ்டன் வந்து ஸ்கோரை டபுள் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அவர் கூட ஆட போகிறது அந்த ஸ்பாட்டில் பிரைடன் கார்ஸும் நிறைய நல்ல 6 அடிக்கக்கூடிய ஒரு 20-30 வேல்யூபிள் ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பவுலர், ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருக்கு அப்புறம் வரப்போகிறது தான் மெயின் பவுலிங் டிபார்ட்மெண்ட். 2 எக்ஸ்பிரஸ் பேஸ் பவுலர்ஸ், ஒன்று ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் த செகண்ட் இஸ் கோயிங் டு பி மார்க் வுட். ஆனால் இவங்க 2 பேரில் 2 பேருமே இன்ஜுரி ப்ரோன். ஸோ இவங்க 2 பேரில் வந்து 2 பேருமே ஃபிட் டு பிளே ஆகிருந்தால் இது வந்து நல்லாயிருக்கும். ஆர் மேபி லாஸ்ட் மினிட்ல யாராவது ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை. இவங்க கிட்ட இருக்கிறது அடில் ரஷீத், அகைன் செம்மையான ஓடிஐ பவுலர், நல்ல லெக் ஸ்பின்னர், பிரெயினை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லெக் ஸ்பின்னர். ஜஸ்ட் அவர்கிட்ட இருக்கிற ஸ்கில்லை மட்டும் கிடையாது, அவர் ரொம்ப திங்க் பண்ணி எந்த பேட்ஸ்மேனுக்கு எப்படி போடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ இந்த மேட்சே வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு பக்கம் அடில் ரஷீத், இன்னொரு பக்கம் ஆடம் ஜாம்பா. இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற போட்டியாக தான் இருக்க போகுது. அந்த மிடில் ஓவர்ஸில் யார் வந்து அதிக விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை யார் வந்து கம்மியாக ரன்ஸ் கொடுக்குறாங்களோ, எந்த ஸ்பின்னர் கம்மியாக ரன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த செகண்ட் ஸ்பின்னர் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இங்கிலாந்துக்கு அடில் ரஷீதுக்கு சப்போர்ட் பண்ண வேற ஸ்பின்னரே தேடணும்னு நினைக்கிறேன். லியம் லிவிங்ஸ்டன் இருக்காரு, மேபி லியம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஜோ ரூட் சேர்ந்து தான் போடணும். அண்ட் ஆஸ்திரேலியாவோட சைடில் நம்ம ஆல்ரெடி பேசுகிறோம், கிளென் மேக்ஸ்வெல் தான் அந்த ரோலை வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி 1 or 2 ஓவர்ஸ் ஒரு டிராவிஸ் ஹெட் கிட்டேருந்து வரலாம். ஸோ ஓவராலாக இந்த 2 டீம்ஸை பார்த்தா இங்கிலாந்து லுக்ஸ் பெட்டர் ஆன் பேப்பர். இங்கிலாந்து வந்து அந்த டீமை பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்காங்க. ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணும்போது இன்னமும் வந்து பெட்டராக ஆடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இவங்களோட அந்த அப்ரோச் தான் எப்பயுமே பிரச்சனை. நம்ம எப்பயுமே இந்த இங்கிலாந்து டீமை பார்த்தா அவங்க நல்ல டீமாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க விளையாடும் போது ஒரு விக்கெட் விழுகிற இடத்துல அடுத்து வர பேட்ஸ்மேனும் தூக்கி அடித்து ஒரு 2-3 விக்கெட்டாக கொத்தா விழுகிறாங்க. அந்த மாதிரி பன்ஸாக விக்கெட் விழுகிறது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக கடந்த சில வருஷங்களாகவே வந்து இருக்குது. அந்த காரணத்தினால தான் அவங்களால வந்து ஒரு 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப்லேயே சரியாக விளையாட முடியல. அண்ட் அதுக்கப்புறம் உள்ள பைலேட்ரல் சீரீஸாக இருக்கட்டும், மேஜர் டோர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப சஃபர் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட நல்ல பேட்ஸ்மேன் இருக்காங்க. அவங்களோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட் செமையாக இருக்குது. மேபி டாஸ் ஆஸ்திரேலியா ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு நல்ல ஸ்கோரை போஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு நல்லது. காரணம் அவங்க கிட்ட இருக்கிற இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பவுலிங் அட்டாக். மேபி ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சிட்டாங்க, ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற நல்ல பேட்டிங் அவங்க யூஸ் பண்ணி பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டாங்கன்னா அந்த பவுலிங் அட்டாக்கோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெளியே தெரியாமல் அவங்க காப்பாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆகும். இங்கிலாந்து மாதிரி ஒரு டீமுக்கு அந்த விக்கெட் நல்லா இருந்துச்சு, அன்றைக்கி நாளில் அவங்களுக்கு பேட்டில் பட்டுருச்சு, அண்ட் பவுலிங்கில் இருக்கிற அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களால வந்து யூஸ் பண்ண முடியுது, அதை எடுத்து அவங்களால வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு அதை வந்து புஷ் பண்ண முடியுதுன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா ரொம்பவே கஷ்டம் இங்கிலாண்டை தடுக்கிறதுக்கு. ஆனால் மறுபடியும் ஒரே விஷயந்தான், இங்கிலாந்து என்ன மாதிரி அப்ரோச் எடுப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது.
ஸோ திஸ் ஹாஸ் பின் த ப்ரிவ்யூ ஆஃப் மேட்ச் நம்பர் 4. என்னோட குயிக் ப்ரெடிக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த மேட்ச் எனக்கு என்னமோ தோணுது இங்கிலாந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.